ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை பேருக்கு இந்த மால் டெக்கரேஷன்ஸ் பார்க்கறதுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷத்தோடைய ஈத் டெக்கரேஷன் தான் இது ஒன் ஆஃப் த மால்ல. ஸோ ஒரு வின்டேஜ் வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. இந்த தீம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு தான் நான் அன்றைக்கி மால் போயிருந்தேன். ஸோ ரேண்டமாக எடுத்திருந்த ஒரு மினி vlog தான். ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சூறாவும் வந்துட்டேன். அதாவது மாலில் உள்ள மஸ்க்கு தான். ஸோ இங்கே வந்து ப்ரேயர் டைம் வர்றதுக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ணுற வேலை இருந்துச்சு. சரி இங்கேயே உட்காந்து பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒர்க், அதுக்கப்புறம் எடிட்டிங், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அது எல்லாமே அங்கே உட்காந்து முடிச்சுட்டு தொழுகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சுன்ட்டு தொழுதுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். மெயினாக மால் வந்ததுக்கான ரீசனே ஒரு பியூட்டி பார்லரில் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன். நமக்கும் அப்பப்போ பேம்பரிங் தேவை தானே. ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அன்னைக்கு நைட் எடுத்திருந்த கிளிப் தான். அண்ட் மலேசியாவை பொறுத்த வரையுமே வந்து என்ன வகையான ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அது ஈத் ஆகட்டும், இல்லை சைனீஸ் நியூ இயர் ஆகட்டும், இல்லை தீபாவளி ஆகட்டும், இந்த குவைராயே வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். விச் மீன்ஸ் பிஸ்கெட்ஸ். ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் வந்து பல வகை இருக்குது. அண்ட் ஏதாவது ஒரு வகை வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு எவ்ரி இயர் ஒரு 3-4 வகையாவது வீட்டில் செஞ்சுருவோம். அட்லீஸ்ட் 2ஆவது செய்வேன். ஆனால் இந்த வருஷம் வந்து 1 தான் செஞ்சேன். எனக்கு சுத்தமாக டைம் அதுக்கு தான் இருந்துச்சு. இந்த பிஸ்கெட்டோட நேம் வந்து லண்டன் ஆல்மண்ட் குக்கீஸ். மித்த எல்லா பிஸ்கெட்டுமே வெளியே வாங்கிக்கலான்னு வாங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.